பகுதி மாநில நிகழ்வுகள். தமிழ்நாட்டோட கடல் மீன் உற்பத்தியில நடந்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான முன்னேற்றத்தை பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். இந்த நம்பரை உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 6.85 லட்சம் டன். ஏன் தெரியுமா? 2025க்கான ICAR CMFRI அதிகாரப்பூர்வ டேட்டா படி தமிழ்நாடு கரெக்டா 6.85 லட்சம் டன் கடல் மீன்களை உற்பத்தி செஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. இதை எக்ஸாம்ல கேட்க அதிக வாய்ப்புள்ள ஒரு ஸ்ட்ராங்கான டேட்டா. தமிழ்நாடு எப்படி திடீர்னு ஃபர்ஸ்ட் பேஸ்க்கு வந்தாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு முன்னாடி குஜராத் தான் டாப்ல இருந்தாங்க. ஆனா மோசமான வானிலை, ரொம்ப நாளா இருந்த மீன்பிடி தடைக்காலம், அப்புறம் புயல் காரணமா அவங்களோட உற்பத்தி 15% சரிஞ்சிருச்சு. இந்த கேப்ல தான் தமிழ்நாடு முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதே நேரத்துல கேரளா 2% வளர்ச்சியும், கர்நாடகா ஒரு மாசான 44% வளர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்கன்றத இந்த அட்டவணை மிக தெளிவா காட்டுது. அடுத்து பகுதி 2 தேசிய நிகழ்வுகள். லடாக்ல நடந்திருக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாவட்ட விரிவாக்கத்தை பத்தி பாப்போம். இந்த அதிகாரப்பூர்வ அரசிதழ பாருங்க. லடாக் துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா வெளியிட்ட கெசட் நோட்டிபிகேஷன் இது. 2024 ஆகஸ்ட் மாசம் இந்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்த ஒப்புதலோட அஃபீஷியல் டாக்குமெண்ட் இதுதான். 2026 ஏப்ரல் 27 இருக்கிற இந்த டேட்டு உங்க டைம்லைன் நோட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாற்றம் எவ்ளோ பெருசுன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி லடாக்ல லே அப்புறம் கார்கில்னு வெறும் 2 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படியே 7 மாவட்டங்களா விரிவடைஞ்சிருக்கு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? அந்த மலைப்பகுதியில மக்கள் ஒரு சின்ன அரசாங்க வேலைக்காக கூட 300 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. அதை குறைச்சு நிர்வாகத்தை மக்கள்கிட்டயே கொண்டு சேர்க்கறதுக்காக தான் இந்த சூப்பரான முடிவு. சரி, அந்த புது மாவட்டங்கள் எதிலிருந்து பிரிக்கப்பட்டுச்சுன்னு ஃபாஸ்டா பார்ப்போம். லே மாவட்டத்திலிருந்து ஷியோம், நுப்ரா மற்றும் ஷாங்டாங்னு 3 மாவட்டங்கள். கார்கில் மாவட்டத்திலிருந்து ஜான்ஸ்கர் மற்றும் டிராஸ்க்னு 2 மாவட்டங்கள். தேர்வர்களே, இது அப்படியே உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முந்தைய நாள் ரிவிஷனுக்கு இது செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3வது பகுதி பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம். இந்தியாவோட டெக் வரைபடத்தையே மாத்தப் போற விசாகப்பட்டினம் AI மையத்தை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கான ஒரு நேரடியான கேள்வி. தரவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. இந்தியாவோட புதிய 1 ஜிகாவாட் செயற்கை நுண்ணறிவு தலைநகரம், அதாவது AI கேபிட்டல், எங்க அமைய போகுது? விடை ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற விசாகப்பட்டினம். டெல்லியில நடந்த பாரத் AI சக்தி ஈவெண்ட்ல இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. கூகுள் அப்புறம் அதானி டிஜிட்டல் லேப்ஸ் சேர்ந்து பண்ற ஒரு மெகா ப்ராஜெக்ட் இது. 15 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது சுமார் 1.3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பன்முக உள்கட்டமைப்பு திட்டம். கிட்டத்தட்ட 1 ஜிகாவாட் கம்ப்யூட்டிங் திறனோட கடலுக்கு அடியில ஒரு சர்வதேச கேபிள் இணைப்பையும் இது உருவாக்குது. இந்த விஷயத்துல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதோட பிரம்மாண்டம் தான். இந்த திட்டத்தால சுமார் 1.8 முதல் 2 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை கிடைக்க போகுதுன்னு IT துறை அமைச்சர் நர லோகேஷ் மற்றும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறது மட்டும் இல்லாம இது இந்திய அரசோட விக்சித் பாரத் தொலைநோக்கு பார்வையோடும் பக்காவா மேட்ச் ஆகுது. இப்ப நம்ம அலசலோட கடைசி பகுதி சர்வதேச நிகழ்வுகள் மற்றும் முக்கிய கூட்டணிகள். இந்த 3 இன்டர்நேஷனல் ஃபேக்ட்ஸை டக்குன்னு மைண்ட்ல ஏத்திக்கோங்க. 1, சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி, அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல ஜார்டான் நாடு அஃபிஷியலா இணைஞ்சிருக்காங்க. 2, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு சுங்க வரி இல்லாத, அதாவது டாரிஃப் ஃப்ரீ வர்த்தகத்தை சீனா அறிவிச்சிருக்காங்க. 3, யுனெஸ்கோ அமைப்பு தன்னோட புது குளோபல் ஜியோ பார்க்ஸ் லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அமைப்புகள் நாடுகள் பேரை தெளிவா திரும்ப திரும்ப சொல்லி பழகுங்க, அப்பதான் மறக்காது. ஃபைனலா உங்க மெமரியை இப்பவே செக் பண்ண ஒரு குட்டி மாடல் டெஸ்ட். 2025ல குஜராத்தை ஓவர்டேக் பண்ணி கடல் மீன் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் வந்த மாநிலம் எது? அப்புறம் 2026 ஏப்ரல் நிலவரப்படி லடாக்ல மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? இந்த 2 கேள்விக்கான விடைகளையும் அப்படியே உங்க மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம்.